ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் டே 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஹென்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல், ஹென்னா பவுடர், ஸ்பேச்சுலா, cellophane sheet, stocking and piping bags, measuring cup, pins, henna oil, sugar. ஓகேங்களா? ஸோ அண்ட் டேப் டிஸ்பென்சர் அண்ட் செல்லோ டேப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் தேவைப்படும். ஹென்னா மிக்ஸாலஜி ரேஷியோ பார்த்துடலாம். இந்த ரேஷியோ எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதான் வந்து ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸோட ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 40 கிராம் சுகர் எடுக்கணும், 30 ml ஆயில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூக்லிப்டஸ் ஆயில் எடுத்துக்கலாம், லேவண்டர் ஆயில் எடுத்துக்கலாம், அண்ட் பிளெண்டட் ஆயில். ஸோ என்ன ஆயில் உங்ககிட்ட இருக்கோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து தேவையான அளவு. வாட்டர் வந்து இப்போ நீங்கள் 100 கிராம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 அந்த மாதிரி வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் வந்து ஒவ்வொரு ஹென்னா பவுடரை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒரு சில ஹென்னா பவுடருக்கு வந்து வாட்டர் அதிகமாக எடுக்கும். ஸ்ட்ரிங்கியாக இருக்க ஹென்னா பவுடருக்குலாம் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணுற ஹென்னா பவுடர் பேஸ் பண்ணி இருக்குது இந்த வாட்டர்லாம். ஓகேங்களா? ஸோ 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு 20 கிராம் சுகர், ஆயில் வந்து 50 ml. 30 கிராம் ஹென்னா பவுடருக்கு 12 கிராம் சுகர், 10 ml ஆயில். ஓகேங்களா? ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சா போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ கம்மியாக தான் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயில் தான் வந்து அந்த ஸ்டெயின் கொடுக்குறது. வெறும் ஹென்னா பவுடர்லையும் லைட்டாக ஸ்டெயின் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குற குவாலிட்டியான ஹென்னா பவுடர் பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆயில் வந்து 35 ml கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு 35 ml கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு ரொம்ப ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இப்போ இன்றைக்கி வச்சுருக்கீங்க, நாளைக்கு வந்து நாளைக்கும் நீங்கள் வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயில் மட்டும் தனியாக வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரீசருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 or 4 months வரைக்கும் அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணிடலாமா? நம்ம வந்து இப்போ 30 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் அண்ட் சுகர் 12 கிராம்ஸ் அண்ட் 10 ml ஆயில். ஸோ இந்த ரேஷியோ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடரில் வந்து எவ்வளோ கோன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14 to 15 கோன்ஸ். நீங்கள் கிராம்ஸ் அந்த கோனோட கிராம்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ 20 கிராம்ஸ் வந்து நீங்கள் கோன் பேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ 50 கிட்ட கூட அந்த கோன் வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் 26 கிராம்ஸ் கிட்ட நீங்கள் கோன் ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு 11 or 12. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்றதுக்கு இப்படி அமுக்கிலாம் வந்து எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இப்படி அள்ளுறீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி அள்ளி நீங்கள் வந்து கப்பில் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 30 கிராம்ஸ் கிட்ட ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். என்கிட்ட கிட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி மெஷரிங் கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஹென்னா பவுடர் வந்து போட்டுருங்க. போட்டு அந்த பவுலில் வந்து கொட்டிடுங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது வந்து 20 கிராம்ஸ் தான் ஒரு ஹென்னா பவுடர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் 50 ml அந்த எம்எல் கணக்கில் தானே இருக்குது. ஸோ 50 ml கிட்ட சுகர் எடுத்துக்கோங்க, 12 ml கிட்ட ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பும் இல்லை, வெயிட்டிங் ஸ்கேலும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் கணக்கை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா அதில் 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 30 கிராம்ஸ் என்ன பவுடருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 12 கிராம்ஸ் கிட்ட சுகர் ஆட் பண்ணணும். ஓகே, சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். 10 ml ஆயில், 30 கிராம்ஸ்க்கு வந்து 10 ml ஆயில். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? சுகர், ஆயில், ஹென்னா பவுடர்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், கீழே ஒட்டாமல், ஸோ எங்கேயும் ஒட்டாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஒரு ஓரமாக இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக இது மேலே வந்து தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள், ரொம்ப லைட்டாக இது மேலே தண்ணி படுற மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப லைட்டாக தான் ஊற்றணும், ஏன்னா ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா வந்து இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதிலே லைட்டாக தண்ணி விட்டுருக்கும் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. ஸோ இந்தளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. ஸோ காற்று போகவே கூடாது. ஓகேங்களா. காற்று போகக்கூடாது, அந்தளவுக்கு டைட்டாக நல்லா மூடி வச்சுருங்க. ஓகேங்களா. ஒரு 8 to 9 hours வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வச்சு 8 to 9 hours அப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணியே பார்க்கணும். ஓகேங்களா. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நைட் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இது வந்து பிரைடல் கோன். ஓகேங்களா. இப்போ ப்ராக்டிஸ் கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஹென்னா பவுடர் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் கோன் பண்ணுறதா இருந்தால் ஹென்னா பவுடர் போடுறீங்க, ஹென்னா சுகர் போடுறீங்க, அவ்வளோதான். ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நீங்கள் வேணும் அப்படின்னா 1 or 2 drops கிட்ட கோகனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணுறது. ஓகேங்களா. அதையுமே இந்த மாதிரி 8 to 9 hours வந்து வச்சுருக்கணும்னு இல்லை, ஒரு 5 to 6 hours வச்சுருந்தாலே போதும் அந்த கோன் வந்து டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா. 8 to 9 hours ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, எப்போ வந்து எப்படி டை ரிலீஸ் ஆகிருக்குங்கிறதும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கோன் வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரீ கட் ஷீட் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி செலஃபோன் ஷீட் எடுத்துக்கோங்க, ப்ரீ கட் ஷீட். அண்ட் இன்னொன்று என்னென்னா பின் அண்ட் செல்லோ டேப் அண்ட் செலஃபோன் டிஸ்பென்சர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இப்போ கோன் ரோல் பண்ண தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ இன்ச் தான் கேப். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் கேப், ஒரு 1/4 inch கேப் கிட்ட இங்கே வந்து நீங்கள் கட்டை விரல் இங்கே வச்சுக்கோங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நல்லா என்னோடய கை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு. அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப் பண்ணி இந்த பின், அப்போ வந்து 0.38 பின் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஹோலில் வந்து குத்திடுங்க. ரோல் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. பின் வந்து லைட்டாக இப்படி வெளியே இழுத்து விட்டு இந்த இடத்துல இப்படி உள்ளே இருக்கிறத வச்சு இப்படி பிடிச்சி இழுத்து விடுங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பின் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் ஃப்ளோ வந்து அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து நீங்கள் டிப்பை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த பின். ஓகே. ஸோ உள்ளே வந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி முக்கோண ஷேப்பில் தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்ட். ஓகே. இப்படி வந்ததும் ஒரு செல்லோ டேப் எடுத்து இந்த இடத்துல ஒட்டிட்டு இப்படியே அகைன் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே. அகைன் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட கை வச்சுக்கோங்க, இவ்வளோதான் கேப். ஓகேவா. இவ்வளோதான் கேப், 1/4 inch கேப் கிட்ட இப்படி ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே நீங்கள் வந்து இப்படி இழுத்து விடுறதுக்கு உள்ளே கை விட்டு உள்ளே கட்டை விரல் வச்சு இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் டைட் ஆயிரும். ஓகே. இந்த இடம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வரணும். இந்த பின் கொஞ்சம் லூஸாக, ரொம்ப லூஸாக இல்லை, ஓரளவு இப்படி இழுத்துட்டு வர்றப்போ கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வெளியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா.
ஓகேங்களா. ஓகே 8 to 9 hours ஆயிடுச்சு. ஸோ டைரி ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டைரி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே பார்த்தீங்களா டார்க்காக இருக்கா, அண்ட் அதை அப்படியே நீங்கள் வந்து மேலே ஸ்பேச்சுலா வச்சு தள்ளினீங்க அப்படின்னா லைட் க்ரீனில் இருக்கும் இருக்கா. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மேலே வந்து டார்க்காக இருக்கும், உள்ளே வந்து லைட் ஷேடில் இருக்கும். ஓகேங்களா, தெரியுதா. தென் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தண்ணி ஊற்றின அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஏன்னா தண்ணி வந்து அதிலே வந்து எக்ஸ்ட்ரா ரிலீவ் ஆகும். ஓகே, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட்டியாக இருக்கா, வாட்டர் ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அகெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கா, ஸோ கொஞ்சம் விழுகிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கா கோன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் ஆகும் தான் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும். ஓகேங்களா, அதுக்காக தண்ணி நிறையா ஊற்றிடுங்க. ஏன்னா வந்து கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கூட தண்ணி ஊற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து அகைன் நீங்கள் வந்து கோன் பவுடர் ஹென்னா பவுடர் தான் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து டைரி ரிலீஸ் ஆகிருக்கவே ஆகிருக்காது. அப்போ ஸ்டக் ஆகிட்டே இருக்கும் உங்கள் கோன் வந்து. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப வந்து இந்த உருண்டையாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி எடுத்து இப்படி விடுறப்ப பாருங்கள் ரிப்பன் டைப் வருதா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அகைன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்படி நீங்கள் கீழே வந்து ஸ்பேச்சுலா வச்சு இப்படி மேலே தூக்குறப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ நம்ம ஹேண்டில் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த கோன் வந்து நீளமாக வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டாக்கிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் பைப்பிங் பேக்ஸ் கொடுத்துருந்தேன், ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. டம்ளருக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து பைப்பிங் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுக்கோங்க. இப்படி விட்டுருங்க. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஸ்டாக்கிங் வைக்கிறீங்க. இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போது இந்த ஹென்னா பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே ஊற்றணும். பாருங்கள்
ஓகேங்களா. தென் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க பைப்பிங் பேக் கொடுங்க. இப்போது இந்த இடத்த வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக வேண்டாம். இந்த இடம் கொஞ்சம் இந்த அளவுக்கு லூஸாக இருக்க மாதிரி, ரொம்ப இப்படி போட்டு இந்த இடத்த வந்து இப்படி இவ்வளோ ஷார்ப்பாக பண்ண வேண்டாம். ஓரளவு லூஸாக இப்படி இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிடிச்சி இழுக்க போகிறீங்க. இப்படி இப்படி 3 விரலில் இப்படி மாட்டி இப்படி இழுங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் ஹென்னா பவுடர் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம கம்மியாக தானே போட்டிருக்கோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படி இழுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபுல்லாகவே அந்த டஸ்ட் ஏதாவது இருந்தால் இங்கே ஃபில்டர் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ரப்பர் பேண்டோ இல்லை இந்த மாதிரி கிளிப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ எதுக்காக இந்த ஸ்டாக்கிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா பவுடரில் சம்டைம்ஸ் வந்து டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் ஸ்டாக்கிங் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டாக்கிங் பண்ணால் வந்து நீங்கள் மெஹந்தி போடுறப்போ உங்களுக்கு ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான், எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சென்டர் டிப் வந்து ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோன் ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் சின்னதாக போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்படி பிடிச்சி இந்த இடத்துல அப்படி கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அகைன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தும் இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படியே கூட வச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. டேப் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டேப் பாருங்கள். ஃபஸ்ட் எங்கே போடணும், இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்டில் இங்கே போடுறீங்க. டேப் சுற்றி விட்டு இந்த இடத்த அப்படியே இப்படி ஒட்டிடுறீங்க. ஓகேங்களா. ஒட்டினது கீழே வந்து நம்ம டிப் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து கீழே லீக் ஆகும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு செலோ டிப் போட்டுருங்க. இப்போ இதை வந்து இப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து ஒரு மடி மடிக்கிறீங்க அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு மடி மடிக்கிறீங்க அண்ட் மேலே இருந்து கீழே குட்டி குட்டியாக மடிச்சிட்டு வரீங்க. ஓகேங்களா. ஸோ மடிச்சுட்டு வந்து டைட்டாக அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் செலோ டேப் எடுத்து பேக் சைட்லேருந்து ஒட்டி ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி இப்படி ஒட்டிடுறீங்க. ஓகேங்களா. அதேமாரி சேம் மேலே அண்ட் அதெல்லாம் ரிமூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சுற்றி இப்போ ஒரு செலோ டேப் போடுறீங்க. ஓகேங்களா. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கா. ஸோ அகைன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. அண்ட் சென்டரில் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி செலோ டேப் போடுறீங்க. ஓகேங்களா. அண்ட் இப்போ நல்லா நம்ம மடிக்கிறப்போ கீழே வந்து லீக் ஆகும். ஸோ அதுக்காக கீழே ஒரு செலோ டேப். இப்போது ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணுறீங்க.
பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, சென்டரில் இருக்கிறத சின்ன சின்னதாக மடிச்சிட்டு வரீங்க. அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேக் சைட்லேருந்து செல்லோ டேப் ஒட்டி ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து டைட்டாக ஒட்டி வச்சுருங்க. ஓகேங்களா? அண்ட் சேம் அதேமாரி சைடில் நல்லா இப்படி இழுத்தே ஒட்டி வைங்க. ஓகேங்களா? அண்ட் சுற்றி ஒரு செல்லோ டேப் போட்டுருங்க. சுற்றி நீங்கள் 2 செல்லோ டேப் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ போட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸ்டக்கே இல்லாமல் ஃப்ளோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் கோன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து மேக் பண்ணதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஒரு சின்ன வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு இல்லை கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இல்லை டவுட்டாக இருக்கவங்க மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோன் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.